ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சௌமியா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஈவினிங் டு நைட் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங் ஒரு மினி விலாக் போட்டிருப்பேன், அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஈவினிங்காக நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அம்மா பூ கொத்து வச்சுருந்தாங்க. அதை நம்ம ஜாதி மல்லினாவே ரொம்ப அழகாக இருக்கும், அது பந்தாட்டம் இருந்தது. அதையும் நம்ம வச்சுட்டு அதுங்களுக்கு டீ போட்டு வந்துட்டாங்க. டீயும் குடிக்கலான்னு சொல்லிட்டு குடிச்சிட்ருந்தோம். எப்போவுமே டீ குடிக்கும்போது எல்லோரும் வெளியே உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசிகிட்டே குடிப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேகமுமே ரொம்ப மழை வர மாதிரி இருந்தது. சொல்லி கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா மழையுமே வந்துருச்சு. துணியெல்லாம் இப்போ தான் காய போட்டனால அதை எடுக்கலை. தம்பி இன்றைக்கி ஒரே அழுக. அவனை தூங்க வைக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்தது. ஒரு வழியாக தூங்க வச்சுட்டு மழை காலன்றனால சுடு தண்ணி தான் குடிச்சிட்ருக்கேன். அதுக்கு போயிட்டு தண்ணி வச்சிடலான்னு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் போய் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு நம்ம சீரியல் பார்த்துட்டு இருந்தோம். நான் விஜய் டிவி தான் பார்ப்பேன். நீங்கள் என்ன டிவி பார்ப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டின்னருக்கான வேலையை பார்க்க போயாச்சு. இன்றைக்கி எக் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. வாங்க. அதுக்கு ஒரு டம்ளர் கப்பு எனக்கு தேவையான அளவு அரிசி ஊற வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு தேவையான காயெல்லாம் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். எல்லாத்தையுமே நான் நீளமாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்க போகிறேன். மெலிசாக கட் பண்ணணும், அப்போ தான் எண்ணெயில் வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு நம்ம எண்ணெய் மட்டும்தான். என்னென்ன காய் கட் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ், குடைமிளகாய், கேரட்டு, பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஆனியன், இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம். சாப்பாடு ஒரு அடுப்பில் வச்சாச்சு. அம்மா சைடு பை சைடு இன்றைக்கி பரோட்டா இருந்தது, அதனால் சரி அது கொத்து பரோட்டா பண்ணலான்னு சொல்லிவிட்டு அது ஒரு சைடு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ரெசிபியும் என்ன சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மழையும் செம்மையாக வந்துருச்சு. இந்த மழைக்கு நம்ம போய் சுட சுட ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அது கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நான் ஒரு கப் அரிசிக்கு 5 முட்டை எடுத்திருக்கோம். 5 முட்டையும் உடச்சி ஊற்றி சால்ட்டு மட்டும் போட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கணும். இதுதான் இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. கடையில் எல்லாமே இப்படி தான் பண்ணுவாங்க. நம்ம இதில் கொஞ்சம் மிளகுத்தூளும் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் தூள் உப்பு மட்டும் போட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே வடை சட்டியை வச்சுட்டு ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் அந்த பூண்டையும் போட்டு எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணணும். பூண்டை அதான் ஸ்மெல் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம அரைஞ்சி வச்சுருக்க வெஜிடபிள்ஸு, ஆனியன் எல்லாத்தையுமே ஒட்டுக்கா போட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். இதோட வேலையே இந்த ஃப்ரைடில் தான் டேஸ்ட்டே இருக்குது. ஏன்னா நம்ம இதை தண்ணி ஊற்றியெல்லாம் வேக வைக்க போகிறதில்ல, ஆயிலில் தான் ஃப்ரை ஆகும். அதனால் ஆயிலே ஃப்ரை பண்ணுங்கள். இந்த கடையிலலாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் பண்ணுவாங்க. இன்னொன்று ஃப்ரைட் ரைஸ்னாலே வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாலாம் வேகாது, ஆஃப் குக்கில் தான் இருக்கும். அதனால் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. சாப்பாடு ஒரு பக்கம் வச்சுருந்தோம். அந்த சாப்பாட்டை எடுத்து நம்ம என்ன பண்ணோம், ஆற வச்சுக்கணும். இதுக்கு நல்ல இதில் டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்துருக்கோம். இந்த கடையிலலாம் சிக்கன் ரைஸ் வாங்கும்போது தருவாங்கள்ல, அதில் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம். அந்த டொமேட்டோ கெச்சப்பையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம சாப்பாடும் ஆற வச்சிடணும். இதுக்கு பாசுமதி ரைஸும் யூஸ் பண்ணலாம், நம்ம வீட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். விசில் கம்மியாக விட்டு உதிரி உதிரியாக வந்துடும். அதை நம்ம ஆற வச்சு போட்டோம்னாலே நமக்கு ஃப்ரைட் ரைஸ் உதிரி உதிரியாக கிடைக்கும். இதுக்கு பாசுமதி ரைஸ் தான் போடணும்னு இல்லை. இதுக்கு எக்ஸ்ட்ரா எங்களுக்கு காரத்துக்காக வரமிளகாய் தூள், சால்ட்டு, கறி மசாலா கொஞ்சம் போட்டிருக்காங்க. இதெல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வெறும் மிளகுத்தூள் போடுறது தான் நல்லது. நாங்கள் கொஞ்சம் காரம் வேணும்னு இதுவும் போட்டு மிளகுத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இது எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டிகிட்டே இருக்கணுங்க. ஏன்னா ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இது வரும்போது தான் டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம என்ன மசாலுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு ஒரு லைட் கலரில் தான் கிடைக்கும், ரெட் கலர்லாம் வராது கறி மசாலாம் போடுறனால. உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மிளகுத்தூளியே நிறைய போட்டு உப்பு போட்டோம்னா நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இப்போ இது நம்ம பிளேட்டில் வச்சுட்டு கூட டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கடையிலலாம் வாங்குறது அஜினோமோட்டோ போட்டிருக்கோம். நம்ம வீட்லேயே செய்யும்போது ஹெல்த்தியான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம போய் டின்னரை சூப்பராக இன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு சீரியல் தாங்க பார்த்துட்டு இருந்தோம். இது என்ன சீரியல்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். விஜய் டிவியில் பாக்கியலட்சுமி பார்த்துட்டு இருந்தோம். இனிமேல் தம்பி தூங்கினா நானும் தூங்க போக வேண்டியதான். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.